தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரடி தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலை அதிகாரி உறுதிப்படுத்தியிருக்கிறார். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்வு முறையை மத்திய அரசு ரத்து செய்ததாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் நேரடியாக தேர்ச்சி என்பது தற்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இது குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, பள்ளிகளில் குறிப்பாக 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான அந்த கட்டாய தேர்ச்சி முறையை தற்பொழுது ரத்து அரசாங்கமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேரடி தேர்ச்சி என்ற அடிப்படையில் செய்யப்படும் முறைகளால் கல்வி திட்டம் என்பது கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் இந்த ஒரு முடிவை எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக மத்திய கல்வி அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த நேரடி தேர்ச்சி என்பது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நடைமுறை என்பது அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்ற ஒரு உத்தரவையும் மத்திய கல்வி அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு மாணவனையும் தேவையற்ற முறையில், அதாவது முழுமையான கல்வி படிப்பு என்பது முழுமையாமல் அவர்களை எக்ஸ்பெல் செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் மத்திய அரசாங்கமானது தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக முதற்கட்டமாக இந்தியா முழுவதும் இந்த திட்டம் என்பது விரைவில் அமலாகும் என்ற ஒரு தகவலையும் மத்திய கல்வி அமைச்சத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு அந்த மாணவர்களுக்கான அந்த ஒரு நோட் டிடென்ஷன் பாலிசி என அழைக்கப்படக்கூடிய அந்த நேரடி தேர்ச்சி முறையை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்து மத்திய அரசாங்கமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது அமலாகி வரும் நிலையில் பிற மாநிலங்கள் முழுமையாக இந்தியா முழுவதும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் முனைப்போடு மத்திய அரசாங்கம் என்பது அதில் ஒரு பகுதியாக இந்த ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு இந்த நடைமுறைகள் என்பது அவசியம் என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய கல்வி அமைச்சகத்துடைய அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.